ஹே கைஸ், இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கோ அல்லது இந்த வீடியோவில் பேசப்படுற விஷயங்களோ அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் மேக் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதே போல் இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு சமூகத்தையோ குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோங்க. ஹே கைஸ், இப்போது நம்ம வீட்டிலங்க ஒரு 25 வயசு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளோட அப்பா, அதே மாதிரி நம்மளோட அப்பான்ட்டு இல்லைங்க, எல்லா அப்பாக்களுமே அவங்களோட பொண்ணுக்கு 25 வயசு இப்போ ஆச்சு, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பையன் அந்த குடும்பம் நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ மேரேஜுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும், அதே மாதிரி நம்மளோட பொண்ணுக்கு நம்ம எவ்வளோ நகைகள் எல்லாம் போட்டு அவளுக்கு நம்ம எப்படி மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க எல்லா அப்பாக்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அவர் பெற்று ஒரு 25 வருஷம் வளர்த்த பொண்ணை கிட்டத்தட்ட 5 முறைங்க, அஞ்சு முறை ஷூட் பண்ணி கொண்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி ராதிகா யாதவ் அவங்களோட கேஸை பற்றி அன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோங்க. ஸோ ஹே கேஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரிங்க, இந்த ராதிகா யாதவ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பிளேயருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க டென்னிஸ் பிளேயருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்ஜூரி ஒன்று ஆகுதுங்க. அவங்க மேட்ச் விளாட்றப்போ ஒரு இன்ஜூரி அவங்களுக்கு ஆகுது. ஸோ அந்த இன்ஜூரிக்கு அப்புறம் சரி நம்ம இதுக்கப்புறம் மேட்ச் விளாட வேணாம், சின்னதாக ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசித்து ஒரு டென்னிஸ் அகாடமி சென்டருங்க ஒன்று ஆரம்பித்து அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மூலிமா வர்ற இன்கம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ராதிகா யாதவ்ங்கிறவங்க, அப்புறம் அப்பா, அம்மா, ஒரு தம்பிங்க, மொத்தம் 4 பேருங்க. அதே மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ளோருங்க, அதாவது கீழே மேலே அப்படிங்கிற மாதிரி 2 போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு 2 ஃப்ளோர் உள்ள வீட்டில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ராதிகா யாதவ் அவங்களோட அப்பாவோட தம்பி அவங்க அவங்க ஃபேமிலியோட கீழே வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க ராதிகா யாதவ் அவங்களோட ஃபேமிலி, அவங்க அம்மா, அப்பா, தம்பி இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்பவும் போல் அவங்களோட லைஃப் போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போங்க ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ராதிகா யாதவ் அவங்களோட அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே சரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி செலிப்ரேஷனுக்கு தேவையான கேக்ஸு அதெல்லாமே வீட்டில் ரெடி பண்ணிட்டாங்க. சரி நம்ம டின்னர் ஏதாவது பண்ணலாம், சரி சமைக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அம்மாவோட பர்த்டே, அம்மாவுக்கு பிடித்த சமையல் ஏதாவது பண்ணலாம். அதே மாதிரி இப்போது இங்கே பார்ட்டிக்கு இந்த செலிப்ரேஷனுக்கு வர்றவங்களுக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் சேர்த்து ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ராதிகா யாதவ் அவங்க பார்த்தீங்கன்னா கிச்சன் போயிட்டு சமையல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க சமையல் பண்ணிகிட்ருக்கப்போ அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா இருக்கார். சடனாக ஒரு கன் அவர் எடுக்கிறாரு. அவங்க கன்னை எடுத்துட்டு அவர் அவர் பெத்த பொண்ணையே கிட்டத்தட்ட 5 வாட்டிங்க, ஒரு டைம் 2 டைம் ஷூட் பண்ணலாங்க, கிட்டத்தட்ட 5 ரவுண்ட்ஸ் அந்த கன்னை அவர் ஃபயர் பண்ணிக்கிறாரு. அதில் 3 புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ராதிகா யாதவ் அவங்களோட முதுகில் ப்ளஸ் பின்னாடி அந்த 3 புல்லட்ஸ் பாஞ்சு அவங்க பிளட்டுங்க உடம்பு ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக அவங்க கீழே விழுகிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட அம்மா
இவங்கெல்லாம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி இப்போது நைட்டு வந்துட்டு பார்ட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிடுவேன் அப்படின்னு வந்துட்டு அவங்களோட ரூமில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க இப்போ இவங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறங்க இந்த கீழ் வீட்டில் இருக்க அந்த ராதிகா யாதவ் அப்பாவோட தம்பிங்க, அவருக்கு வந்துட்டு இந்த சவுண்டு வந்துட்டு கேட்குது. அப்போது அவர் கேட்டுட்டு சரி மேலே வந்துட்டு ஏதோ குக்கர் வந்துட்டு வெடிச்சிருச்சு போல, ஏன்னா இப்போது சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நைட்டு வந்துட்டு பார்ட்டிஸ் இருக்குது, 4 பேர் வீட்டுக்கு வருவாங்க, ஸோ சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சமையல் கட்ட அந்த சைடில் இருந்தால் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டங்காட்டி இவர் குக்கர் வந்துட்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே போய் பார்க்குறாரு. மேலே போய் பார்க்குறப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கீழே வந்துட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்களோட அண்ணா வந்துட்டு கையில் கன்னோடு வந்துட்டு அங்கே இருக்கார். இவர் பார்த்ததுமே இவருக்கு என்ன பண்ணுறதுனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியலைங்க. அந்த அந்த பெண்ணை வந்துட்டு இவரோட பையனும் இவரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்துட்டு அவங்களோட காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இல்லைங்க இவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ராதிகா யாதவ் அவங்களோட சித்தப்பா, அதாவது அவங்க அப்பாவோட தம்பி, அவர் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்படி வந்துட்டு எங்களோட வீட்டில் வந்துட்டு எங்களோட அண்ணா வந்துட்டு அவர் பொண்ணை வந்துட்டு கன்னில் வந்து ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸு ஃபாரன்சிக்குங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, அதாவது நீங்கள் எதுக்கு வந்துட்டு நீங்கள் பெத்த பொண்ணையே வந்துட்டு ஷூட் பண்ணீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எதாச்சும் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் 2 டைம் வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம். இப்படி கண்டினியூஸாக 5 டைம் கிட்டத்தட்ட 5 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கும் உங்களோட பொண்ணுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு விசாரிக்கிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எங்களோட ஃபேமிலிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்னோட இன்கமில் நாங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம், எனக்கு அது வரைக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வந்துட்டு இல்லை. இப்போ என்னோடய பொண்ணு வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதே மாதிரி ப்ளஸ் அப்போ அகாடமி வந்துட்டு வச்சு அவங்க வந்துட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது என்னோடய ரிலேஷன்ஸ், என்னோட கொலீக்ஸு, எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னோட பொண்ணு சம்பாரித்து நீ இப்போ சாப்பிட்ருக்கியே, உன்னோட பொண்ணு வந்துட்டு உன்னோட அதிகமாக சம்பாதிக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனாலங்க ஏன்னாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை பெற்ற ஒரு அப்பாவா அவர் வந்துட்டு சந்தோஷம்தான் பட்டிருக்கணுங்க. அதாவது என் பொண்ணு வந்துட்டு என்னை விட வந்துட்டு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் மற்றவங்க எல்லாத்துட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கணும். பட் அவங்க சொன்னதுக்கு இவருக்கு வந்துட்டு ஈகோ ஆயிருக்குங்க. அதை எப்படி என்னோடய பொண்ணு வந்துட்டு என்னை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படியே ஒரு ஈகோ வந்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயிருக்கு. அதே மாதிரி இது சம்மந்தமாங்க இந்த அகாடமி சம்மந்தமாகவும் இந்த அகாடமியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு வந்துட்டு பல முறைகள் வந்துட்டு இவருக்கும் இவர் பொண்ணுக்கும் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு போனதாக வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்துட்டு முடியாதுன்னு இருக்காங்க. இல்லைப்பா நான் கண்டிப்பாக என்னோடய அகாடமி வந்துட்டு நான் வந்துட்டு ரன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போக போக அந்த ஈகோ பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்துட்டு தெரியலை, அதனால் என்னோடய பொண்ணை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவர் வாக்குமூலம் வந்துட்டு தந்திருக்காருங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அப்பா அப்படிங்கிறவர் தான் நம்ம எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ஹீரோவே. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக வந்து இந்த விஷயம் வந்துட்டு இன்றைக்கி ஆயிருக்குங்க.
ஸோ இதோட இந்த வீடியோ இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க.